ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் மாலையில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் காலையில் போட்ட வீடியோவில் உங்கள் கூட சொல்லியிருப்பேன். நானும் பார்த்திங்களா 5:45 நான் வந்து விளக்கு வச்சுட்டேங்க. நிலவாசலை கரெக்டாக நான் விளக்கு வச்சதுமே நம்ம புதுசாக டிவி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த டிவியை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. நேற்று வந்து டிவி நிறைஞ்ச பௌர்ணமிக்கு நமக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நிறைஞ்ச கிருத்திகை, இன்றைக்கி பார்த்திங்களா இன்ஸ்டால் பண்ண ஆள் வந்துட்டாங்க. நான் இதெல்லாம் நிறைய பார்ப்பேங்க. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றதே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் வந்து தெய்வத்தோடு கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த நாள் எந்த நாள், எந்த தெய்வத்துக்குரியதுன்னு நான் பார்ப்பேன். அதனால் யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. டிவி வந்ததுமே அழகாக அந்த அண்ணா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டால் பண்ணதும் நான் கேட்டேன், அண்ணா மஞ்சள் குங்குமம் வைக்கட்டுமா அப்படின்னு. இல்லைங்க இருங்க, நான் வந்து இது மேலே இருக்கிற அந்த ஷீட்டெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் வந்து அந்த மேலே வந்து மைக்கா மாதிரி இருந்துச்சு, அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணார். நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவில், நான் வந்து அப்பா கொடுத்த டிவி தான் இத்தனை வருஷமாக வந்து 17 வருஷமாக நான் அதை தான் பார்த்துட்ருந்தேன். அது அப்பப்போ சின்னதாக ரிப்பேர் ஆகும், அது ஓகே ஆகிடும். ஆனால் அப்போ கூட எங்கள் வீட்டுக்கார் வந்து கேட்பார், எங்கேயாவது அம்மா டிவி மாற்றிக்கிறியா, வாங்கிக்கிறியா சகி அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பார். நான் சொல்லுவேன், இல்லை இருக்கட்டும், அப்பா கொடுத்தது வேண்டாம், இவ்வளோ சீக்கிரம் மாற்ற வேணாம். ஏன்னா அப்பா தான் இல்லை, அப்பா கொடுத்த பொருள் எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப வந்து முடிவோடவே இருப்பேங்க. அதனால் நான் அது ஆனால் இது வந்து முடியல. இப்போ அந்த டிவிக்கான மாடல்லாம் வரல அப்படின்னு சொன்னதுமே அந்த அண்ணாவே சொன்னதுனால தான் நம்ம வந்து இந்த டிவி வாங்கினது. இது பாருங்கள், தங்கச்சி பாப்பா வந்துட்டாங்க டிவி பார்க்குறதுக்கு. அது மாதிரி குன்னு வந்துட்டான் பக்கத்தில். ரொம்ப அழகாக அவங்க எல்லாம் கையெல்லாம் தட்டி டிவி ஆனதுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. மெயினாக நான் வந்து புக் பண்ணோம் இல்லைங்களா, அன்றைக்கி கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இல்லை எனக்கு. வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வச்சதும் அந்த இடமே நிறமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நிறைய என் தங்கச்சி கூட கேட்டாங்க, அக்கா அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காக்கா அப்படின்னு கேட்டாங்க. தெரியலம்மா பார்க்கலாம் அப்படின்னேன். ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சம் இடம் பேலன்ஸே இருக்குது அந்த இடத்துல. நல்லாயிருக்கு, பெரிய டிவியாக இருந்தது. அதுதான் சொல்கிறேங்களே. அதுக்கு முன்னாடி அம்மா வீட்லேயும் நம்ம வீட்டில் இருந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி டிவி தான். இப்போவும் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்ததும் அந்த டிவி தான். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இந்த டிவிக்கு அவர் வந்து அந்த கவரை எப்போ ரிமூவ் பண்ணுவாரோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க நான். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, அக்கா நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கங்கக்கா உங்கள் டிவி அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா பூ வாங்காத விட்டுட்டோம் நாங்கள். ஹரிஷ் கொஞ்சம் தம்பி வெளியே போனதுனால பூ வாங்கலை. சரி பூவெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக சாமந்தி வாங்கிட்டோம்னா அந்த பிளாக் கலருக்கும் அந்த சாமந்தி நல்ல வச்சதும் ரொம்ப அழகாக இருந்தது. முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய பாடல்கள் ஒரு 5 பாடல்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நான் முருகர் பூஜை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது நானும் என் கணவரும் சேர்ந்து பண்ண அந்த இதை வந்து நான் போட்டு விட்டுருந்தேங்க. தம்பிக்கிட்ட சொன்னேன், அவனும் போட்டு விட்டுருந்தான். டிவி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குமுதா ஹாப்பி அண்ணாச்சின்னு சொல்கிற மாதிரி சகி வெரி ஹாப்பி.